பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எடுத்துருக்குங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணிக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா பச்சை மிளகா பழுத்தும் போயிடும், கெட்டு போயிருங்க. அந்த மாதிரி கெட்டு போகாம பழுத்து போகாம இருக்க இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா எடுத்துட்டு அதோட காம்பை நீங்க நீக்கிக்கோங்க. பச்சை மிளகா காம்பு இருந்துச்சுன்னா சீக்கிரமா பழுக்கவும் செஞ்சிடும். அது மட்டுமே இல்லாம கெட்டுமே போயிருங்க. அதுக்கு நீங்க பச்சை மிளகா காம்பை நீங்க நீக்கிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டுக்குள்ள இந்த பச்சை மிளகா பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா? குறைஞ்சபட்சம் 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பச்சை மிளகா சைடில் தள்ளிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாக்ஸில் பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் மட்டும் மஞ்சள் தூள் பாக்ஸுக்குள்ள நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அந்த மஞ்சள் தூள் பாக்ஸுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா நீங்கள் ஆட்டி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இது போல் நல்லா குளிக்க விட்டால் போதுங்க. அந்த மஞ்சள் தூள் எல்லாம் பச்சை மிளகா மேலே நல்லா பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. குறைஞ்சபட்சம் 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் பச்சை மிளகா நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.